பீஃப் வாங்குனீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முறை கிரேவி செஞ்சு பாருங்க. அவ்ளோ அல்டிமேட்டான டேஸ்ட்டா இருக்கும். இத சுக்காவா கூட நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு ஒரு கடாயில வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி எடுத்துருக்கிறேன். 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகு போட்டுட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, இது பவுடரா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு, அது 5, 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்த வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸி ஜார்ல ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க 1/2 கேஜி வந்துட்டு பீஃப் வந்துட்டு அந்த எண்ணெயிலேயே சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த பவுடர் சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, 3 தக்காளிய வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா கொத்தமல்லி, புதினாவ வந்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துட்டு, இந்த கறி வேகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, ஒரு 5, 6 விசில் எடுத்து விட்டோம்னா, சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.